இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? சால்வ் 5x is congruent to 4 modulo 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இங்க என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். அப்ப வந்து நான் இதை ஈக்குவல் டு ஃபார்மேட்க்கு மாத்திக்கலாம். அது எப்படி மாத்தணும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம்ல, சேம் ஃபார்மேட் தான். அப்ப 5x 4 வந்துட்டு நான் லெஃப்ட் சைட் கொண்டு வரும்போது -4 is equal to எனக்கு மாடுலோ 6 வந்துட்டு எனக்கு 6n இந்த ஃபார்மேட்ல நான் எழுதிப்பேன். இப்போ எனக்கு x வந்துட்டு ஒரே சைடு இருந்தா மட்டும்தான் எனக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நான் -4 வந்துட்டு ரைட் சைட் கொண்டு வந்துப்பேன். அப்ப 5x is equal to 6n -4 வந்துட்டு எனக்கு +4 மாறிடும். அப்போ நான் x-ஐயும் லெஃப்ட்லயே வச்சுட்டு 5-யும் நான் ரைட்ல கொண்டு வந்துடலாமா? அப்போ x is equal to 6n plus 4 divided by 5 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ நான் n வேல்யூவை கன்சிடர் பண்ணி நான் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணாதான் எனக்கு x வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, let n is equal to 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, x is equal to 6 into 1 plus 4 divided by 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 6 into 1 வந்துட்டு 6 plus 4 divided by 5. 6 plus 4னா எனக்கு 10 இல்லையா? ஸோ 10 divided by 5. இது எனக்கு கேன்சல் ஆகும். அப்போ எனக்கு கேன்சல் பண்ணோம்னா எனக்கு 2 இருக்கும். அப்போ எனக்கு x is equal to என்னன்னு தெரிஞ்சிருச்சு? 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன கன்சிடர் பண்ணலாம்? என்ன இப்போ எனக்கு டிவிசிபிள் பை 5 இருக்கணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் n-க்கு பதிலா வேற என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா, நான் 6 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ 6 into 6 எனக்கு என்னவா இருக்கும்? 36 plus 4 அப்படிங்கும்போது 36 plus 4 அப்படின்னா எனக்கு 40ன்னு கிடைக்கும். அப்போ 40 is divisible by 5 தானே? அப்போ நான் வந்து 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் லைன் பை லைனாக செக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு 6th வேல்யூ வந்துட்டு divisible by 5 இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ டேரெக்டாக let n is equal to 6ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x is equal to 6 into 6 plus 4 divided by 5. 6 into 6 வந்துட்டு 36. 36 plus 4 divided by 5 அப்படின்ட்டு இருக்கும். 36 plus 4 வந்துட்டு 40 divided by 5. இப்போ கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு x is equal to 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன எழுதிப்பேன் அப்படின்னா, when n is equal to 1, 6 இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அப்போ என்னோட x வேல்யூஸ் என்னவா இருக்கு? 2, 8 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபார்மேட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலா எழுதிப்பேன். ஓகேவா? இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம குயிக் ரீகால் பார்க்கலாமா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 5x congruent to 4 modulo 6 இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன்? ஈக்குவல் ஃபார்மேட்க்கு மாத்திக்கிறேன். அப்போ எனக்கு -4 ஆயிடும். 4 வந்து லெஃப்ட் சைட் போகும்போது. அப்போ 5x -4 is equal to 6n அப்படின்னு கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? x வந்து எனக்கு ஒரே சைட் தான் இருக்கணும். அப்போதான் எனக்கு சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். அப்போ -4 நான் ரைட் சைட் கொண்டு போகிறேன். இப்போ எனக்கு +4 ஆயிடும். 5 கொண்டு போய்க்கிறேன். அப்போ டிவைடட் பை 5. இப்போ நான் n வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணாதான் எனக்கு x வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் n is equal to 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 6 into 1 வந்து 6 plus 4 divided by 5. அப்போ 10/5ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணும்போது எனக்கு x is equal to 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன divisible by 5? n வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி 4 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5 டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா 6. அதனால let n is equal to 6ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ 6 into 6 வந்து 36 plus 4 divided by 5. இங்கே ஆட் பண்ண அப்படின்னா 40/5. கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 8ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ எனக்கு x is equal to 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ நான் ஃபைனலாக எப்படி எழுதுவேன்னா என்னோட ஆன்சரை when n is equal to 1, 6 இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துட்டு 2, 8 அப்படின்னு எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி எழுதிப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். தேங்க்யூ.